சத்தமாக சொல்லலாமே. ஹல்லேலூயா. இந்த 3வது நாளிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சிலருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். என்னை அதிகமாக நேசிக்கிற இந்த சபையின் குருவானவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு கூட அழைத்தார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாகவே இப்படி ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது, இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் அப்பொழுது என்னுடைய டயரியில் குறித்து வைத்திருந்தேன். ஆனால் சரியாக 1 மாதம் கழித்து நான் இலங்கைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கர்த்தருடைய ஊழியத்தை 15 நாட்கள் அங்கே இருக்கிற திருச்சபைகளை செய்யும்படி அழைத்திருந்தார்கள். அதே நாட்களில் பாஸ்டர் மறுபடியும் கூப்பிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அன்றைக்கி குறிப்பிட்ட நாட்கள் அந்த கூட்டங்களை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய கூட்டங்கள் ஏறத்தாழ 15 நாட்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் இலங்கையில் ஊழியம் செய்ய கர்த்தர் பலனை கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கேருந்து ஃப்ளைட்டில் மறுபடியும் இந்தியாவுக்கு கடந்து வந்து சென்னையிலேருந்து மறுபடியும் நாகர்கோயிலில் கடந்து வந்து அந்த திங்கட்கிழமை மாலை முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த கூட்டங்களில் பேச ஆண்டவர் பலனை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் செய்கிற இந்த காரியங்களுக்காக வேதாகம கல்லூரிக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்போடு கூட அழைத்த பாஸ்டர் குருவானவருக்கும் அந்த குடும்பத்திற்கும் கர்த்தருடைய நாமத்தினால என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் முக்கியமாக இந்த கமிட்டி மெம்பர்ஸ், என்னை அன்போடு கூட அழைத்த கமிட்டி மெம்பர்ஸுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக விசுவாசிகள், நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைனில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பு பாஸ்டர் பிளெஸிங் மற்றும் பாஸ்டர் முத்துராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அங்கேருந்து தான் கூப்பிட்டு சொன்னேன், இப்படி மீட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். ஆனால் சரியாக நான் குறிப்பிட்ட நேரத்தில் என்னோடு கூட இணைந்து இந்த காரியங்களெல்லாம் செய்து முடிக்க அவர்களுக்கு உதவினார்கள். அதற்காக நன்றி சொல்கிறேன். அதே போல் விசேஷமாக இந்த ஆன்லைனில் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறுகிறேன். அதே போல் இந்த மிக்சரை ரொம்ப அழகாக ஆப்ரேட் பண்ணுற இந்த சவுண்ட் சிஸ்டத்தை இயக்கி கொண்டிருக்கிற அன்பான தம்பி அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நாட்களும் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார் என்று உள்ளத்தின் ஆழத்தில் நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த 3வது நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சகரியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சபமூபியாக மாற்றப்படுவாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க எத்தனையோ பர்வதத்தை போன்ற பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் மாறவே முடியாத பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கலாம், குடும்பத்தில் மாற்றவே முடியாத வியாதிகளை பார்த்துட்டு இருக்கலாம், வாழ்க்கையில் நீங்கள் மாற்றவே முடியாத வியாதிகளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், பெரிய பர்வதமே, பெரிய வியாதியே, பெரிய போராட்டமே, நீ எம்மாத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு விசுவாச அறிக்கையை சொல்ல போறீங்க? இருதயத்தில் கை வச்சு உங்க பேரை போட்டு சொல்லுங்க, இந்த வியாதியே நீ எம்மாத்திரம். எனக்கு முன்பதாக ஆண்டவர் அதை உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பக்கத்தில் திரும்பி கையை கொடுத்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தையை கேளுங்களேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கேளுங்க. சிலருக்கெல்லாம் திரும்பவே மனசு இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லையா, அவன் நல்லா இருந்தா சரி, நாசமா போனா எனக்கு என்ன. ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரிங்க. நீங்கள் சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள்லாம் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் கையை கொடுத்து நல்லா இருக்கிறியாமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. சிலருக்கு 2 முறை திரும்ப சொன்னாலே முறைச்சு பார்க்குறாங்க. எல்லாம் அடுத்த முறை சொல்லிப்பாரு, உன்னை நான் தூக்கி போட்டு மிதிக்கிறனா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். செருபாபேலே எம்மாத்திரம். எப்படிப்பட்ட பர்வதமாய் இருந்தாலும் எனக்கு முன்பதாய்
தேவன் அதை உடைத்து போட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மூன்றாவது நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த இரவு நேரத்தில் அதை உடைத்து போட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைத்து போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த ஆவி, அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள், எத்தனை மலை போன்ற பாடுகள், எத்தனை மலை போன்ற வியாதிகள் வந்தாலும் இந்த மூன்றாவது நாள் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். அதை நிர்மூலமாக்க, அதை உடைத்து போட அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லி இருக்கலாமே ஹல்லேலூயா. ஒரு சாதாரண தாவீது தான், ஒரு சாதாரணமா ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் தான். அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய பர்வதத்தை போல, ஒரு பெரிய போராட்டத்தை போல, ஒரு பெரிய நெருக்கத்தை போல, கோலியாத் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எப்படி விழுங்கலாம் என்று அவன் கெச்சரித்து கொண்டிருக்கிறான். இந்த தாவீது சாதாரண மனுஷன்தான். அவனுக்கு பெரிய அளவுக்கு பழக்கம் இல்லை, பெரிய அளவுக்கு திறமை இல்லை, பெரிய அளவுக்கு பலன் இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை நம்புகிறேன், அவன் இருதயத்திற்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், என் தேவனால ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை இந்த மூன்றாவது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட பர்வதமாக இருந்தாலும், அசைக்க முடியாத போராட்டமாக இருந்தாலும், அசைக்க முடியாத வியாதியாக இருந்தாலும், இந்த இரவு நேரத்தில் யாரு நம்பிக்கையோடு ஆண்டவரே செருபாபேலுக்கு கொடுத்திருக்கிற அதே வல்லமையை எனக்கும் கொடுங்கன்னு யாரு கேட்கிறீங்களோ நிச்சயமாக சொல்ல முடியும், தேவ ஆவியானவர் உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. அதாவது மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் சிலர் பிள்ளைங்களை கூப்பிடுறது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் எரும மாடு. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அதாவது ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிட்டு. யாருக்கு பிடிச்சிருக்கு? கொஞ்சம் சிரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அம்மாவுக்கு திடீர்னு ஒரு நாள் பிசாசு போராட்டம். இந்த பாஸ்டர் நல்லா பேய் விரட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள், பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இந்த பேய் விரட்டுறதுக்கு பக்காவான ஆள். அப்போ ஒரு நாள் அவரை விடவும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க. எதுக்கு? இந்த அம்மாவுக்கு மேலே இருக்கிற பிசாசை விரட்டுறதுக்கு. எப்படியாவது விரட்டி ஆகணுமே, சரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவோன்னு நல்ல ஒரு ஊழியக்காரரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் காலையில் தொடங்கினார், நீ யார் வந்திருக்க அப்படிங்குது. அது சொல்ல நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்குது. மறுபடியும் கேட்குறாரு, அம்மா தயவு செய்து இந்த அம்மா விட்டு போயிரு, இந்த அம்மா இந்த சபையில் ஊழியம் செய்யணும், நீ யாருக்கு உள்ளே வந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மா விட்டு வெளியே போகுது அப்படிங்குது. ஆனால் இந்த பிசாசு சொல்லுது, நீ என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நகர மாட்டேன். காலையிலேருந்து போராடுறாரு, போராடி பார்க்குறாரு. கரெக்டாக சாயந்தரம் 4 மணிக்கு அந்த பேய் ஒரு வார்த்தையை சொல்லிச்சு, என்ன கூப்பிட்டதே இந்த பாஸ்டர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை கூப்பிட்டது யார் தான்? இந்த பாஸ்டர் தான் என்னை கூப்பிட்டுச்சு அப்படின்னுச்சு. இவருக்கு தலகாலு புரியல. ஏற்கனவே நம்ம ஊழியக்காரர் அபிஷேகத்தில் வல்லமையில் ஆவியில் நிரம்பினவர், எப்படி இவர் கூப்பிட்டு இந்த பேய் வந்து உள்ள இறங்கிட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சாரு.
அது சொல்லிச்சு, ஐயா நான் இந்த பொம்பளைக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன், இந்த பொம்பளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு, ஆனா இந்த பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஏன் பிசாச பாத்திரத்தை தூக்கிட்டு வா அப்படிம்பாரு, ஏன் பிசாச வீட்டுக்கு போ அப்படிம்பாரு. அவர் பிசாசு கூப்பிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. வாயினால சொல்ற வார்த்தை, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் குடும்பத்தை பலப்படுத்தும், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டத்தை உடையும் சொல்ல 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 வாயின் அதிகாரத்தினால தேவ ஆவியானவர் எப்படிப்பட்ட பர்வதமாய் இருந்தாலும் உடைத்து போட அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், செருபாபேலுக்கு மேல அது எம்மாத்திரமாக அது உடைத்து போட வல்லவரே. ஆனால் இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மேல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், உனக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும், இந்த இரவுல அவர் உடைத்து போட சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3 காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். செருபாபேலுக்கு ஆண்டவர் செய்யணும்னா, அந்த செருபாபேலுக்குள்ளே இருந்த 3 மிக ஆழமான வேதத்தின் ரகசியங்களை உங்க மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். நிச்சயமா இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும் என்கிற எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ, நிச்சயமாய் தேவ ஆவியானவர் எல்லா தடைகளையும் உடைத்து போட அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. செருபாபேல் ஷெலோமித் என்பவள். தேங்க்யூ அம்மா, காட் பிளஸ் யூ. நல்லா கவனிங்க. அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக 597வது வருஷத்துல இந்த பாபிலோனியர்கள் எருசலேமில் போய் அங்க இருக்கிற ஜனங்களை அடிமைகளாக கொண்டு வருகிறார்கள். எப்படி என்ன பண்றாங்க? அடிமைகளாக பாபிலோனுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். அப்பொழுது எக்கோனியாவின் அவர் ஒரு ராஜாவாக இருந்தபடியால் அவரையும் சிறைபிடித்து அந்த பாபிலோனுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். இந்த செருபாபேல் பிறக்கும் பொழுது எங்க இருக்கிறான் தெரியுமா? பாபிலோனுக்குள்ளே பிறக்கிறான். எங்க பிறக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பாபிலோனுக்குள்ளே பிறக்கிறான். எருசலேம் மூல பாஷையில சமாதானத்தின் நகரம் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? சமாதானத்தின் நகரம் என்ற அர்த்தம். ஆனால் பாபிலோனோ தேவனை ஆராதிக்காதபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற இடமாக இருந்தது. ஆனால் இந்த செருபாபேல் பிறக்கும் பொழுது அவன் எருசலேமிலே பிறக்கவில்லை, பாபிலோனிலே பிறந்தான். அதனால அவனுக்கு பெயர் வைக்கிறாங்க, செருபாபேல் என்று வைக்கிறார்கள். பாபிலோன்ல ஏறத்தாழ 2000 வருஷம் ஒரு லாங்குவேஜை பேசுறாங்க. அந்த மொழியுடைய பெயர் அக்காதின். பெயர் என்னது? சத்தமா சொல்லுங்க. அக்காதின். அக்காதின் என்கிற ஒரு மொழியை பேசுகிறார்கள். இந்த செருபாபேலுடைய ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? ஷெர் என்றால் விதை என்ற அர்த்தம். பாபேல் என்றால் பாபிலோனை குறிக்கிறது. செருபாபேலை இணைத்து பார்த்தால் பாபிலோனுடைய விதை என்று அவனுக்கு பெயரை வைத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாபிலோனுடைய விதை என்று பெயரை வைத்தார்கள். ஆனால் இந்த செருபாபேல் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த செருபாபேலை குறித்து சொல்லுகிறார், இவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் பிறந்தவன் தான், தேவனை ஆராதிக்க முடியாத இடத்திலே பிறந்தவன் தான். ஆனால் இந்த செருபாபேல் தேவனை ஆராதிப்பதை அவன் மறந்து விடாதவனாக இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, உங்க இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்க பேரை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, உங்க இருதயத்தை ஆழத்தை அறிந்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். செருபாபேலுக்கு பேரு அவன் பாபிலோனுடைய விதை என்று பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் பாபிலோனிலே தேவங்களை ஆராதிக்காமல் உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பார்க்குறோம், பேர் அன்பு தான் இருக்கும். பேர் என்ன இருக்கும் சொல்லுங்க, யாராவது அன்பு யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்லைல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கும் போதே கேட்டுட்டு சொல்றது நல்லது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா. அன்புன்னு யாராவது இருக்கிறீங்களா? இல்லைல்ல. சரி, அன்புன்னு பேர் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் முழுசும் வம்பு பிடிச்சவனாவே இருப்பான். வெளியே பேர் சூப்பர், அன்பு கூப்பிடுறதுக்கே தங்கமா இருக்குல்ல, கோல்டன் இருக்கும், ஆனால் வந்தா பித்தளையோட கேவலமா இருப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பேரை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு ரமேஷ கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, ராமசாமியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கை உயர மாட்டேங்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கெல்லாம் கையை தூக்காம இருக்கிறத பார்த்தா பாஸ்டர் எனக்கே ஆசீர்வாதம் கிடைக்கல, ராமசாமிக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் பேரை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த செருபாபேலை குறித்து பார்க்கும் பொழுது பாபிலோனுடைய விதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாபிலோனுடைய விதையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்னாடி எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவை இருக்கிற சிச்சுவேஷன் மோசமான சூழ்நிலை தான். அவை இருக்கிற சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை தான். அவை வாழுகிற சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை தான். அதன் மத்தியிலும் இந்த செருபாபேல் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தால் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சூழ்நிலையை குறித்து பார்க்க கூடாது. என் சூழ்நிலை அப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது. நோ, நான் தேவனை ஆராதிப்பேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கலக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நெருக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, I will keep worshiping my Lord. நான் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். யாரு தேவனை ஆராதிக்கிறீங்களோ நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில மலை போல பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு செகண்ட்ல உடைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லி இருக்கலாமே ஹல்லேலூயா. தபித்தாள் என்கிற ஒரு சகோதரி குறித்து வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். தொர்காள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள் தெரியுமா? எல்லாருக்கும் உதவி செய்கிறவளாக இருந்தாள். வருகிறவங்களுக்கெல்லாம் நல்ல துணியை தச்சு கொடுக்கிறாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க கர்த்தரை ஆராதிங்க, துதிங்க. உதவி செய்கிறவளாக இருந்தாள். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, ஒரு நாள் அவள் மரித்து போனாள். இப்போ எல்லாம் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ முடிந்ததே, வாழ்க்கை முடிஞ்சிருச்சே, அவ்வளவுதான், இனி அவள் பிழைப்பதில்லை என்று கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஒரு அப்போஸ்தலன் இடத்துல கடந்து வருகிறார். இயேசுவின் நாமத்தினால அவள் மேலே கரங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது செத்து போன சடலம் உயிரோடு எழும்பினதாம். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பேரு நம்ம வாழ்க்கையில முக்கியம் இல்ல. சிலர் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அவங்க பேரு மல்லின்னு இருக்கும். என்ன பேர் இருக்கும்? மல்லின்னு இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஜாஸ்மின்னு மாத்திக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி தமிழ் பேரு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இங்கிலீஷ் பேர். இதுல என்ன மாறிட போகுது? ஆண்டவர் பேர் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஒரு நாள் விரும்பல. இன்னைக்கு நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன். நோ, இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். யாரு தேவ சமூகத்துல ஒரு சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று உங்களுடைய காதுகளை கூர்மைப்படுத்துகிறீர்களோ, இந்த வார்த்தையை நம்புகிறீர்களோ, நிச்சயமாய் தேவாவியானவர் எதிர்பார்க்க முடியாத அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த செருபாபேலை குறித்து வாசிக்கிறோம். அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவனாக இருந்தான். பாபிலோனிலே பிறந்தாலும் கூட, தேவனுக்கு அருவருப்பான இடத்துல பிறந்தாலும் கூட அவன் தேவனுடைய பிள்ளையாக வாழுகிறான்.
இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு நெருக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்க வருத்தங்களை குறித்து யோசிக்காதீங்க. உங்க கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட போராட்டங்களையும் உடைக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது அனுபவம் செருபாபேல் பாபிலோனுடைய வித்தாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தான். பேரு பாபிலோனுடைய பிள்ளை தான், ஆனா உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்தான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவரே என் வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், ஒரு செருபாபேலை போல பெயரை நான் மாற்ற விரும்பல, இருதயத்தை மாற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வெளியரங்கத்தை மாற்ற விரும்பல, உள்ளத்தை மாற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே, மனுஷனுடைய பார்வையில நான் பரிசுத்தவானாய் வாழ விரும்பல, உம்முடைய பார்வையில உண்மையான கிறிஸ்தவனாக வாழ விரும்புகிறேன். யார் ஒப்பு கொடுக்கிறீங்களோ நிச்சயமா சொல்றேன், வருகிற நாட்களில் உங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாக அடுத்த காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். சிறையிருப்பிலிருந்த எருசலேமுக்கும் வாசிங்கம்மா. தேங்க்யூ அம்மா. நல்ல கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூதர்களை இந்த பாபிலோனியர்கள் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். இப்போ அடிமைகளாக இருக்கிறார்கள். அடிமையாக இருக்கும் பொழுது ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவ ஆவியுடைய கிருபையினால, தேவ ஆவியுடைய அபிஷேகம் இந்த செருபாபேல் மேல இருந்ததுனால அவனோடு கூட சில ஜனங்களை மறுபடியுமாக எருசலேம் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். செருபாபேல் மாத்திரம் வந்திருக்கலாம். நல்லா கவனிங்க. It's an option because he is the member of the king's family. அவன் ராஜாவுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதனாக இருந்தபடியால் அவன் மாத்திரம் வந்திருக்கலாம். ஆனா வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு எண்ணை கர்த்தர் குறிப்பிடுகிறார். 42,360 பேரை அந்த பாபிலோனிலிருந்து எருசலேமுக்குள்ளே செருபாபேல் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் நல்ல கூட்டங்களை கொடுத்திருக்கிறார். 3 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில விசேஷமான கூட்டம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். வீட்டில இருந்து வர்றோமே, வர்ற வெள்ள யாரையாவது கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தோமா? இல்ல. நான் மட்டும் வார்த்தை கேட்டு போனா போதும் பிரதர், நான் மட்டும் சபைக்கு வந்தா போதும் பிரதர். இந்த செருபாபேலை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கான 2வது காரணம் என்ன தெரியுமா? அவன் எருசலேமுக்கு வரும் பொழுது அவன் மாத்திரம் வரவில்லை, அவனோடு கூட 42,360 பேரை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்குள்ளே கடந்து வந்தான். இன்னைக்கு யாரு சபைக்கு தேவ ஜனங்களை கூட்டிட்டு வாரீங்களோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உயர மாட்டேங்குதே, விருப்பமே இல்லை போல இருக்க. எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு விரும்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை அடுத்த முறை இப்படி ஒரு கூட்டம் நடக்கும். நான் தயவு செய்து சொல்றேன், தேவனை குறித்து அறிந்து கொள்ளாதவர்கள் ஒருவேளை பாவத்துக்குள்ள, துரோகத்துக்குள்ள, அநியாயத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா தயவு செய்து போய் சொல்லுங்க, அம்மா இந்த கூட்டத்துக்கு ஒரே ஒரு நாள் வந்து பாருங்க, ஒரே ஒரு நாள் தேவனை வந்து ஆராய்ச்சி பாருங்க, ஒரே ஒரு நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். தேவ ஆவியானவர் விடுதலை கொடுப்பார். கூட்டிட்டு வந்து பாருங்க. அவங்களுக்கு மட்டும் விடுதலை இல்ல, உங்க குடும்பத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நிர்மூலமாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரிச்சர்ட் உம்ராண்ட் என்கிற ஒரு மிஷனரியை குறித்து உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து நான் வேத வசனத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். கம்யூனிசம் அதிகமாக இருக்கிற நாடுகளிலே அவர் கர்த்தரை குறித்து ஏற்றுக்கொண்டார், தேவனை குறித்து ஏற்றுக்கொண்டார். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில்
ஸ்டாலின் என்கிற ஒரு தலைவரை பார்த்து அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இவர்தான் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. இரண்டாவது வருகையில இயேசு வந்து விட்டார், இந்த ஸ்டாலின் தான் தெய்வம் என்று சொன்னார்கள். இந்த ரிச்சர்ட் உமரானுடைய மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துட்டு கையை பிடித்து கொண்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அப்பா இவனா தெய்வம், நாம் ஆராதிக்கிற இயேசுதான் மெய்யான தெய்வம். இந்த ரிச்சர்ட் உமரான் சொன்னாரு, ஆமாமா நீ சொல்றது ரைட்டு தான், ஒருவேளை நான் எழும்பி இவன் தெய்வம் இல்லை என்று சொன்னால் என்னை கொன்று விடுவார்கள், உனக்கு சந்தோஷம் தானா என்று கேட்டார்கள். அந்த மனைவி சொன்னாங்க, நீ கோழையா இருந்து சாவதை காட்டிலும் நீ இயேசுவுக்காக மரிப்பாயானால் நான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்ன உடனே ரிச்சர்ட் உமரான் எழும்பி சொன்னார், இயேசுதான் மெய்யான தெய்வம். 7 வருஷம் சிறையில் அடைத்தார்கள். இந்த சிறை தண்டனை எப்படி இருந்துச்சு தெரியுமா? 6 மாசம் வெளிச்சத்தையே பார்க்க முடியாது, இருட்டடைந்த ஒரு ரூம், வெளிச்சத்தை அவருடைய கண்கள் பார்க்கவில்லை. 6 மாதங்கள் கழித்து அடுத்த ஒரு செல்லில் அடைத்தார்கள். 4 பக்கமும் ஆணிகள் அறையப்பட்டிருக்கும், உட்கார முடியாது, எழும்ப முடியாது, திரும்ப முடியாது. 6 மாதங்கள் அதற்குள்ளே இருந்தார். இப்படி 7 வருஷங்கள் கிறிஸ்துவுக்காக அவர் துன்புறுத்தப்பட்டார். 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் வெளியே கூட்டிட்டு வந்து கேட்கிறான், இனி ஸ்டாலின் தானே தெய்வம் அப்படின்னா. இவர் சொன்னார், அடா முட்டா பயல, ஸ்டாலின் தெய்வம் இல்ல, ஆராதிக்கிற இயேசு தான் தெய்வம் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கம் வந்தாலே இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற நிலைமை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மனுஷன் 7 வருஷம் சித்திரவதைப்பட்டாலும் 7வது வருஷம் வெளியே வந்து சொல்றாரு, இயேசுதான் மெய்யான தெய்வம். 7 வருஷம் கழிச்சு வெளியே விட்டாங்க. இவர் மறுபடியும் இயேசு தான் ஆண்டவர், இயேசு தான் நல்லவர், இயேசு தான் வல்லவர்னு சொல்ல 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 மறுபடியும் அடுத்த 7 வருஷம் உள்ள பிடிச்சு போட்டாங்க. இதே நெருக்கம் அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது 2021 வருஷம் அவர் மரித்து போனார். அவருடைய சாட்சிகளை சொல்லும் போது சொல்றாரு, பெரிய ராட், இரும்பு ராட் எடுத்து இந்த கைகளில் ஓட்ட போடுவாங்களாம், ஒரு பக்கம் குத்தி மறுமுனையில் கடந்து வருமா, விலா எலும்பலை கொத்துவார்கள், ஒரு பக்கத்தில் குத்தி மறுமுனையில் கடந்து வருமா. அவ்வளவு தூரத்திற்கு இயேசுவுக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார். 7வது வருஷத்துல தன்னுடைய பிள்ளை நேசிக்கிற மகனை கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து அவனுக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டு சொன்னான், ரிச்சர்ட் உமரான், ஐ ஆம் கிவிங் எ லாஸ்ட் சான்ஸ், கடைசியாக உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன், நீ இயேசுவை மறுதலித்து விடு என்று சொன்னார். இவர் சொன்னார், நோ ஐ காண்ட், என் வாழ்க்கையில் இயேசுவை என்னால் மறுதளிக்கவே முடியாது அப்படின்னார். சொன்னா, இல்லை இல்லை, நீ மறுதளிக்கவில்லை என்றால் உன் கண்கள் முன்பதாக உன் நீ நேசிக்கிற பிள்ளையை நான் கொன்று விடுவேன் என்று சொன்னான். வேற நிர்பந்தமான சூழ்நிலை, மகனை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார், டியர் லவ்விங் சன், நான் நேசிக்கிற அன்பு பிள்ளையே, டோன்ட் வரி அபவுட் எனிதிங், எதை குறித்தும் கவலைப்படாதே, நீ இன்னும் 1/2 மணி நேரம் தான் உயிரோடு இருக்க போகிறாய், இந்த 1/2 மணி நேரம் கழித்து நீ பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட இருப்பாய், விசுவாசத்தோடு இரு என்றார். வார்த்தையை கேட்ட உடனே கையில் இருந்த ஒரு கன்னை வேகமாக எடுத்து அந்த பிள்ளையுடைய தலையில வைத்து அவனை சுட்டு கொண்டான், கதறினான். ரிச்சர்ட் உமரான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான், என் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொன்னான். அந்த போலீஸ்காரன் மறுபடியும் நினைச்சா இவனுக்கு மண்டை கலந்துட்டு போல இருக்கு, பைத்தியக்காரனா மாறிட்டான், இவனை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனை ரிலீஸ் பண்ணாம மறுபடியும் அதே செல் அடைத்து விட்டார்கள். மறுபடியும் 4 வருஷம். ஒரு நாள் காலையில் இந்த மகனை கொன்ற இந்த போலீஸ்காரன் அந்த ரிச்சர்ட் உமரான் எப்படி இருக்கிறான்னு பார்க்கறதுக்காக அந்த கதவை திறக்கும் பொழுது இவர் முட்டங்கால் போட்டு ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தாராம், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லமை உள்ளவர், இயேசுவே நீர் பாவத்தை கழுவுகிறவர். இந்த போலீஸ்காரனுக்கு தலைக்காலு புரியல. ரிச்சர்ட் உமரான் ஒரு தட்டிட்டு கேட்டான், இல்ல மகன் செத்து போனா மண்டையில அறிவில்லை, தலையில உச்சங்கால் இருந்து உள்ளங்கால் வர அடி, இன்னும் நீ திருந்தல, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவன் சொன்னானா, நான் உனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானா.
உன்னுடைய பாவங்களுக்காக நீ அறிந்து கொள்ளாத இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்ளும்படியாக நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இந்த இருதயங்கள் உடைந்து போனது. இருதயங்கள் உடைந்து போனது. யார் இப்படி செய்ய முடியும்? எனக்காக யாரு ஜெபிக்க முடியும்? அவன் கால்களில் விழுந்து, ரிச்சர்ட் உம்ரானுடைய கால்களில் விழுந்து சொன்னானா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, நான் தெரியாமல் துரோகம் பண்ணி விட்டேன், தெரியாமல் உன்னுடைய பிள்ளையை கொலை செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டான். ரிச்சர்ட் உம்ரான் சொன்னாரு, உன்னை நான் மன்னிப்பதல்லப்பா, ஆண்டவர் உன்னை 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த சிலுவை மரத்தில் உன்னை மன்னித்திருக்கிறார் என்று சொன்னாராம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிற ஒரு கூட்டத்தை நான் ஆராதிக்கிற கூட்டத்திற்கு கூட்டி கொண்டு வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ரிச்சர்ட் உம்ரான் அந்த ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்கிறவராக இருந்தார். செருபாபேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் மாத்திரம் வந்திருக்க கூடும், ஆனால் அவனோடு கூட ஒரு கூட்டத்தை தேவ ராஜ்யத்திற்கு, தேவ சமூகத்திற்கு, எருசலேமுக்கு நேராக அவன் அழைத்து கொண்டு வந்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்க வாழ்க்கையில தேவனுக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறீங்களோ, யார் உங்க வாழ்க்கையில அந்த பரலோக ராஜ்யத்திற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறீர்களோ, உங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதத்தை உடைக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உடைக்க வேண்டுமானால், தேவ ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கேள்விப்படாத காரியங்களை இன்னைக்கு நம்ம காதால கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யுத்தங்களை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், வியாதிகளை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதனுடைய அடையாளம் தெரியுமா? இயேசுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ராஜா சீக்கிரமாக இந்த உலகத்திலே அவர் மீண்டும் வரப்போகிறார். நீங்க மட்டும் இல்ல, உங்க புருஷனும் தேவ ராஜ்யத்துக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க மட்டும் பரலோக ராஜ்யம் போகக்கூடாதுமா. இன்னைக்கு பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, ஆனால் ஆண்கள் பக்கம் குறைவா இருக்குது. நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போயிட்டு உங்க புருஷனை விட்டுட்டு போனா நல்லா இருக்குமா? நோ. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், தயவு செய்து அடுத்த முறை ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொல்லியிருக்கிறது போல ஒரு குடும்பமாய் கடந்து வாருங்கள். நான் மாத்திரம் பரலோக ராஜ்யம் போறதில்ல, என்னுடைய குடும்பம் பரலோக ராஜ்யம் வரணும். நான் மட்டும் இல்லை, என் சொந்தக்காரங்க வரணும். நான் மட்டும் இல்லை, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வரணும். தேவ சமூகத்தில் பொருத்தனையோடு இருந்து பாருங்கள், நிச்சயமாய் தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவானை தூக்கி ஒரு முறை எண்ணெய் சட்டிக்குள்ள தூக்கி போடுறாங்க. நினைக்கவே இல்லை, டொமேஷியன் சக்கரவர்த்தி இவன் தேவனை குறித்து சொன்னபடியால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்கிற சுவிசேஷத்தை சொன்னபடியினால் டொமேஷியன் என்ன செய்கிறார்? அழகான ஒரு எண்ணெய் சட்டியில தூக்கி இந்த யோவானை போடுகிறான். எண்ணெய் கொதிக்குது, ஆனா இந்த யோவான் அழகா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்குது, இந்த யோவான் சந்தோஷமா இருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆராதிக்கிற தேவன் எண்ணெய் சட்டியிலும் தப்புவிக்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை தூக்கி எண்ணெய் சட்டியில போட்டு உங்க மருமகா வறுக்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் சிரிக்கிறத பார்த்தா வீட்டில் இந்த சூழ்நிலை தான் வாழ்றீங்க போல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை உங்க மருமகன் உங்களை போட்டு எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தெடுக்கிறது போல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க தேவனை ஆராதிக்கும் போது எண்ணெய் சட்டியில வறுக்கிறவனையே தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். யோவானை குறித்து வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொதிக்கிற சட்டியில அவன் உயிரோடு கூட இருந்தான். சக்கரவர்த்தி நினைக்கிறார் அவன் மரித்து விடுவான், இறந்து விடுவான் என்று நினைத்தார்.
ஆனால் அந்த மனுஷன் உயிரோடு இருந்தார். காரணம் என்ன? தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தார். தேவனுடைய சுவிசேஷத்தை உலகெங்கையும் அறிவிக்கிற மனுஷனாக இருந்தான். இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்புல எங்கெல்லாம் போறீங்களோ, கிடைக்கிற சான்ஸ்ல ஆண்டவரை குறித்து சொல்லுங்கள். கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லி பாருங்கள். நிச்சயமாய் தேவாவியானவர் உங்க வாழ்க்கையில வல்ல பெரும் காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். சர்வ தகன பலிகளை இடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை அவர்கள் கட்டினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. இந்த செருபாபேலை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கான 3வது காரணம் என்ன தெரியுமா? இந்த செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வல்லமைக்கு அவன் வழி நடந்த 3வது அனுபவம் என்ன தெரியுமா? இடிந்து போன தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டினான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பாய் வாழ வேண்டும். நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், பத்திரப்படுத்த வேண்டும். இன்னைக்கு சபைகளுக்குள்ள இந்த சபையை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, ஆனால் கர்த்தருடைய கிருபையினால பல சபைகளில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். நான் பார்க்கும் பொழுது சில சபைகளில் சிலர் இருப்பாங்க, சபைகளை எப்படி உடைக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன குறை சொல்லலாம், எந்த வகையில் எப்படி இந்த சபையை சீரழிக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்கிற அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்னா தயவு செய்து உடைத்து விடு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க எண்ணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? என் சபையை எப்படி வளர்க்கலாம், என் சபையில எப்படி ஆத்துமாக்களை கொண்டு வரலாம், என் சபையை எப்படி பரிசுத்தப்படுத்தலாம், என் சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை எப்படி தேவ ராஜ்யத்தில் கொண்டு வரலாம். ஒவ்வொரு நாளும் சபையை கட்டுகிற பணியில தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு சபையை உடைத்து போடணும்னு நினைச்ச ஆண்டவர் சொல்லுகிறார், if you destroy the church of God, I will destroy you. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் சபையில மட்டும் விளையாடிடவே கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கைகளினால கட்டப்பட்ட சபைகளிலே வாழ்வதை பார்க்கிலும் இருதயமான சபைகளிலே அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் எதை விரும்புகிறாரு தெரியுமா? இருதயம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். இருதயம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வாழணும். இன்னைக்கு சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டாரியா, ஏதோ 3 நாள் ஏதோ கூட்டம் நடக்குதுன்னாங்க, ஏதோ லென்டன் டேஸ் வீட்டில் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன் வந்திருக்கிறேன். நோ, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள நான் வளரணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் ஆண்டவரை இன்னும் நான் பலத்தோடு வளர வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய காரியத்தில் நான் வளர வேண்டும் தகப்பனே. அடுத்த முறை இந்த சபை இதோட 4 மடங்கு பெருகி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்த முறை இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருந்தா இந்த சபையில இடம் கொள்ள முடியாத அளவுக்கு வெளியெல்லாம் டிவி வச்சு தான் நடத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
நிச்சயமாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த செருபாபேல் உடைந்து போன ஆலயங்களை, உடைந்து போன தேவனுடைய ஆலயத்தை அவன் மறுபடியும் கட்டி எழுப்புகிறவனாக இருந்தான். இன்னைக்கு ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க உடைந்து போயிருந்தா அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உடைந்து போயிருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு ஆறுதலாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் பல இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவேன், விசுவாசிலாம் இன்னைக்கு விசவுசியா மாறிட்டு இருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. விசுவாசியா தான் இருக்கிறாங்க, சபைக்கு வந்தா விசுவாசி தான், ஆனா வெளியே போனா மனம் போன போக்கில் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? யார் தேவ சமூகத்தில் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, சபையை கட்டுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்தி அழகுபடுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு பெந்தெகோஸ்து தெருவில் தேவனை ஆராதிக்கிற பெந்தெகோஸ் ஜனங்கள் இருக்கிற வீட்டில் ஒரு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பயங்கர சண்டை. என்ன சண்டை? சும்மா ஒரு வாக்குவாத சண்டை, கொஞ்சம் பேச்சில் வரல. என் மாம்பழம், என் வீட்டில் வளைஞ்ச மாங்காவை அவன் திருடிட்டான், என் வீட்டில் வந்த 4 தேங்காவை பக்கத்து வீட்டுக்காரன் திருடிட்டான். 2 பயலுக்கும் பயங்கர சண்டை. ஆனால் நம்ம ஆட்கள் ரொம்ப ஒழுக்கமான ஆட்கள். என்ன தெரியுமா? நைட்டு 9 மணி ஆச்சுன்னா குடும்பத்தோடு உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுவான். ஹalleluya. சத்தமா சொல்லுங்களேன் ஹalleluya. பக்கத்து வீட்டில் மாங்காய் திருடினாலும் பரவாயில்ல, 9 மணிக்கு முட்டைக்கால் போட்டுருவான். அதில் நம்ம ஆள் ரொம்ப வெரைட்டியான ஆள். காலையில் பக்கத்து வீட்டுக்காரன் தேங்காவுக்கு சண்டை, சாயந்தரம் வந்து பாடுறான், மனைவி கையை பிடிச்சிட்டு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் அப்படின்னு பாடுறான். நம்ம ஆள் டைம் 9 மணி. 9:30 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த பாட்டு பாடுறான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாட்டிலே அவன் வல்லமை இறக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பாட்டிலே சண்டை போடுறான். நம்மால் என்னைக்கு தான் சபையை வளர்க்க போறான்னு தெரியல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமாமா? நீ வெளியரங்கமா ஆராதிக்கிறது, துதிக்கிறது எல்லாம் ஓகே தான், நீ பாடுறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனா சத்துருவை நேசிக்கிறியா? உன் பக்கத்து வீட்டில் சண்டை போடுற நேசிக்கிறியா? உன் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற மருமகளுக்காக ஜெபம் பண்றியா? இல்ல மருமகன் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறியா? வாயில வந்தாலே அவன் நாசமா போட்டோம், அவன் நாசமா போட்டான், அவன் இதை செஞ்சுட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம், எத்தனை பேர் எந்த வார்த்தையை சொன்னாலும் நீங்கள் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரிகிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஹalleluya. இன்னைக்கு அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார். அதனால தான் செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட பர்வதமாக இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி அதை உடைத்து போட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. 3 அனுபவம் வேத புஸ்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செருபாபேலை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் முதலில் சொல்லுகிறார், அவனை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் இஸ்ரவேலிலே ஒரு பாபிலோனிலே பிறந்தவனாக இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். நீங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யூ நீட் டு கீப் வர்ஷிப்பிங் தி லார்ட். நீங்க தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா சொல்லுங்க ஹalleluya. எத்தனை நெருக்கம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆராதிப்பேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நீங்கள் சிலரை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தணும். எல்லாம் நினைக்கிறீங்க இது பாஸ்டருடைய வேலை இல்லைடா, இது பாஸ்டர் தானே செய்யணும், இது ஊழியக்காரருடைய வேலை. நோ, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களை வந்து பொறுப்பை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருடைய கரங்களில் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முடிந்த ஒரு சில கூட்டத்தை தேவ சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வந்து பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உடைந்து போன காரியங்களை மறுபடியும் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். உடைந்து போன காரியத்தை மறுபடியும் உடைக்க கூடாது. உடைந்து போன எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம், யார் உங்களை பார்த்து தரக்குறைவா பேசட்டும், யார் உங்களை பார்த்து கேவலமா பேசட்டும், ஆண்டவரே நீங்க அவங்கள ஆசீர்வதிங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்து பாருங்க. நிச்சயமா சொல்றேன், வருகிற நாட்கள்ல இந்த சபையை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya.
2026 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஆண்டவர் மனித உருவில் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். கடந்து வந்தவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து உடைந்து போன நமக்காக, தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து உடைக்கப்பட்ட நமக்காக அவர் அந்த கல்வாரி மலையில அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் அவர் தயாராக இருக்கிறார். யார் உங்க வாழ்க்கையில தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, இந்த செருபாபேலுக்கு கொடுத்திருக்கிற அதே ஆசீர்வாதத்தை, இந்த செருபாபேலுக்கு கொடுத்திருக்கிற அதே வல்லமையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறபடியினால். இன்னும் சத்தமா சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடுகிறபடியினால் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் வருவது இல்லை. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி இந்த 3 காரியங்களை செய்து பாருங்க. என் பேரை குறித்து நான் கவலைப்படலையா, என் குடும்பத்தை குறித்து நான் கவலைப்படலை, எதை குறித்தும் கவலைப்படலை, ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறேன். 2வது ஒரு காரியம் மிக அழகாக பார்த்தோம். தேவ சமூகத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை தேவனுக்காக ஆயத்தப்படுத்துவோம். தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. 3வது ஒரு குணாதிசயத்தை பார்க்கிறோம். சபையை கட்டுகிறவர்களாக மாறுவோம். ஆண்டவர் செருபாபேலுக்கு கொடுத்திருக்கிற அதே ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவர்க்கு கூற இல்லையே, கூற இல்லையே ஆண்டவரை, ஓ கூற இல்லையே. சிங்க குட்டிகள், சிங்க குட்டிகள் கூற இல்லையே, சிங்க குட்டிகள் என் தேவன் தம்முடைய என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினா. சேர்ந்து பாடுவோமா? குறைகளையே கிறிஸ்துவுக்கு, குறைகளையே குறைகளையே கிறிஸ்துவுக்கு இறைவாக்கி நடத்திடும். கைத்தட்டி சொல்லுவோமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள், ஏமே கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கையை தட்டி இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடு, சேர்ந்து சொல்லுங்க, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. கொண்டாடு. அப்படி எழுமி நின்று பாடுவோமா? முடிந்த எல்லாரும் எழுமி நின்று. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. சேர்ந்து கைத்தட்டி சிங்க கேபியோ அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். கையை தட்டி சொல்லுவோம். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை இன்னும் சத்தமா. சிங்க கேபியோ தேங்க்யூ
you Jesus. Thank you ஆவியானவரே. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். அவரே அவரே என்னை காப்பவர். அவரே என்னை அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை கையை தட்டி சொல்லுவோம். சிங்க கேபியோ ஆமென். எஸ் ஜீசஸ். ஆவியானவரே ஸ்தோத்திரம். சிங்க கேபியோ கட்டுகள் உடைவதாக நல்லா 2 கரங்களை தட்டி சிங்க கேபியோ ஏசப்பா. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடும். இயேசுவே சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை. Thank you Jesus. Thank you Jesus. நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த 3 நாட்கள் நம்மை வழிநடத்தினார். இந்த 3 நாட்கள் நம்மை ஆசீர்வதித்தார். வார்த்தையின் மூலமாய் நம்மை போஷித்தார். நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி இயேசுவே. ஐயா, இந்த இரவு நேரத்தில் அசைக்க முடியாத பிரச்சனைகள் எனக்கு முன்பதாக இருக்கிறது. ஐயா, அசைக்க முடியாத போராட்டங்கள் என்னுடைய குடும்பத்தில் வந்திருக்கிறது. மாற முடியாத சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் ஐயா. ஒரு செருபாபேலை போல நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னைக்கு என்ன மாற்றும்படியாக விரும்புகிறேன். உள்ளத்துல ஏவப்பட்டவர்கள் மாத்திரம் வலது கரங்களை மேல உயர்த்துங்க. வேற யாரும் உயர்த்துவதை நான் பார்க்க கூடாது. என் குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ நெருக்கம், எத்தனையோ போராட்டம், வேற யாரும் கண்களை திறக்க கூடாது. நான் இன்னைக்கு அந்த செருபாபேலை போல கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறேன். கரங்களை பார்க்கிறேன். சிலர் கண்ணீரோடு இருக்கிறதை பார்க்கிறேன். சிலர் உடைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். தேவ ஆவியானவர் குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிறார். தேவ ஆவியானவர் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்கிறார். நீ துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையின் நாட்களை தேவ ஆவியானவர் கட்டளை இடுகிறார். உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் குடும்பத்தில் நெருக்கங்களை மாற்றுகிறார். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஓ நன்றி ஆவியானவரே. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். Thank you Jesus. இந்த 3வது நாள் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாக ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், யார் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, நான் இருக்கிற சூழ்நிலை கட்டுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிற சூழ்நிலை போராட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிற சூழ்நிலை யாருக்கும் தெரிய முடியாத பலவிதமான நெருக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் மாத்திரம் தான் எனக்கு ஆறுதல். கர்த்தர் மட்டும்தான் எனக்கு ஆறுதல். நம்புறவங்க வலது கரங்களை மேல உயர்த்தி, உம்மைத்தான் நான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க சத்தமா, உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யும். இன்னும் சத்தமா சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கடைசியா ஒரு முறை நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கைத்தட்டி புகலிடமே உம்மைத்தான் நான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி, கைத்தட்டி கைத்தட்டி ஆஹா உம்மைத்தான் நான் நம்பி உள்ளே, அற்புதங்கள். பின்னாடி இருக்கிற எல்லாரும் கைத்தட்டி பாடுங்க. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆஹா உம்மைத்தான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் எனக்கு. சத்தமா உம்மைத்தான் ஓஹோ உம்மைத்தான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. சேர்ந்து உம்மைத்தான் நான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி உள்ளே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான். எஸ் ஜீசஸ், அற்புதங்கள் நடக்கட்டும். எஸ் ஜீசஸ், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த இரவு நேரத்தில் எல்லா போராட்டங்கள் மாறி போகட்டும். இந்த இரவு நேரத்தில் கட்டுகள் உடைந்து போகட்டும். இந்த இரவு நேரத்தில் வியாதிகள் மாறட்டும். இந்த இரவு நேரத்தில் கண்ணீர் மாறட்டும். நன்றி ஆவியானவரே, அற்புதங்கள் செய்யும் தெய்வமே, அதிசயங்கள் செய்யும் தெய்வமே. நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. ஒப்பு கொடுப்ப எல்லாரும் கண்களை மூடி. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த 3 நாட்களும் நீர் எங்களோடு கூட பேசினீர். நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிற வேதத்தின் ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கரங்களை தருகிறோம். ஆன்லைன்ல இணைந்து எங்களோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வல்ல பெரும் காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தடைகளை பார்த்து கொண்டிருக்கிற, போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிற, குடும்பத்தில் நிந்தனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கரங்களை தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல உடைத்து போடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரை இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உம்மை தேட பரிசுத்த ஆவியானவர் கிருபை தாரும். இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சபையின் குருவானவரை, குடும்பத்தை, இந்த கமிட்டி மெம்பர்ஸ், ஆண்டவரை சபையில தூண்களாய் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும், ஆண்டவரை இந்த சபைக்கு முதல் முறையாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த 3 நாட்களும் எங்களை பலப்படுத்தினீர். வருகிற இந்த பண்டிகை நாட்களிலே துக்கங்களையோ கஷ்டங்களையோ நெருக்கங்களையோ அவர்கள் பார்க்காதபடி பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.